योगी राम सूरत कुमारा जय गुरुराया. தன்னுடைய மூத்த மகனாகிய பரதனுக்கு பட்டம் சூட்டி அப்படியே போய்விட்டார். இந்த பரதன் முழுமையாக பூவுலகை ஆட்சி செய்தார். சிறந்த மன்னர், மிகுந்த ஆற்றல் உடையவர், 8 திக்குகளிலும் வெற்றி கொண்டு சிறந்த நல்ல ஆட்சியை நடத்தினார். தெய்வீக குணமுடையவர், நல்ல திறமையானவர். அவருடைய ஆட்சி திறமையையும் அவருடைய ஆட்சியையும் அவர் செங்கோல் செலுத்துகின்ற முறையையும் எண்ணி அவருடைய புகழ் வானுயர எழுந்தது. அப்படி சிறந்த ஆட்சி செய்த மன்னனாகிய பரதர் அவர் ஒரு சமயம் இந்த உலக வாழ்க்கையிலே வெறுப்பு கொண்டு தன்னுடைய அரண்மனை ஏவலாளர்கள், அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், அது மாதிரி அவரோடு இருக்கின்ற மந்திரிமார்கள், அரச போகம் அத்தனையையும் விட்டுவிட்டு நான் கானகம் சென்று தவம் செய்ய போகிறேன் என்று அத்தனையும் துறந்து போய்விட்டார். அவர் மேற்கொண்ட துறவு போல் யாரும் துறக்க முடியாது. அது மாதிரி திடீரென்று அவர் அத்தனையும் துறந்தார். ராஜபோகம் என்றால் சாதாரணமான காரியம் அல்ல. அதை விடுவது என்பது அவ்வளவு லகுவான விஷயமும் அல்ல. பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறத்தல் அரிது என்பார். பட்டினத்தார் மாதிரி அவ்வளவு செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவர், அரசனுக்கு கூட பண உதவி தேவை என்றால் இவருடைய பணத்தை கொடுப்பார். அப்படி அரசனுடைய கஜனா வற்றினாலும் பட்டினத்தாருடைய செல்வம் வற்றாது. அது மாதிரி இருந்த அந்த பட்டினத்தார் ஒரு சொல் தன்னுடைய மைந்தன், காதற்ற ஊசியும் வாராது கடைவெளிக்கு, இல்லையா? அந்த ஒரு சொல்லை வைத்து அவர் துறந்தார். இந்த உலகமே பொய், பாரனைத்தும் பொய் என்று துறந்தார். அதுபோல இந்த பரதன் திறமையான, எந்த இழப்பும் அவருக்கு ஏற்படவில்லை. சிலருக்கு ஏதாவது இழப்பு ஏற்படும், அல்லது பெரிய அவமானம் ஏற்படும், அல்லது அவருக்கு வேற்று அரசர்களால் துன்பம் ஏற்படும், அப்படி பயந்து ஓடலாம், அல்லது துறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் போகலாம். இது அப்படி அல்ல. பூர்ணமான மனதோடு அத்தனையும் துறந்து கானகம் சென்றார். கானகத்திலே சென்று ஒரு குடில் அமைத்து கொண்டு அங்கேயே தவ ஜபம், தவ வாழ்க்கைக்கான அனுஷ்டானங்கள், தண்ணீரில் நின்று தியானம் செய்வது, நாமம் சொல்வது, சூரிய பகவானை பூஜிப்பது, தினமும் தர்ப்பங்கள் எடுத்துக்கொள்வது, அது மாதிரி தனி ஒரு மனிதராக யாரும் சஞ்சாரம் இல்லாத காட்டிலே சென்று அவர் தனிமையிலேயே தவ வாழ்க்கையில் ஈடுபட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரிய சாதனை செய்தார். அவர் தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் ராஜபோகத்தையும் தன் குடும்பம் சுற்றம் உறவு அத்தனையும் தியாகம் செய்து வந்ததே பெரிய சாதனை. அதற்கு அப்பால் அவர் பகவானை அடைய வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்ட சாதனை அதைவிட மிகப்பெரியது. ஒரு நிமிடம் கூட வீணாக கழிக்காமல் தன்னுடைய வாழ்விலே இறைவனை அடைய வேண்டும், கருணாமூர்த்தியான அந்த பகவானை அடைய வேண்டும், உலக நாயகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைய வேண்டும், அப்படி என்று சொல்லி கடும் தவம் செய்தார். பனிக்காலத்தில் ஓடும் நதியிலே நின்று கொண்டு அப்படியே கழுத்தளவு நீரில் நின்று ஜெபிப்பார். சூரிய பகவானை காலை பொழுதிலே பார்த்து கொண்டு பல மணி நேரம் அப்படியே இருப்பார். உட்கார்ந்தால் அவருக்கு வேறு வேலை இல்லை.
ஒரு நாளில் 24 மணி நேரமும் பகவானையே தியானிப்பது, பகவானையே சிந்திப்பது, பகவானுடைய அருளுக்காகவே காத்திருப்பது. அது மாதிரி அந்த பரதன் கடும் தவம் செய்தார். அவருடைய ஆட்சியும் பெரிய சிறப்பு. அதை போல கானகம் சென்று அவருடைய தவமும் மிக மிக சிறப்பு. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் நீர் ஓடையிலே அந்த நீரிலே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்திலே கானகம் அல்லவா, அந்த நீரை குடிப்பதற்காக ஒரு மான், அது பூரண கர்ப்பவதியாக இருக்கின்ற மான், நீர் அருந்துவதற்காக அந்த நீர்நிலைக்கு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அந்த மானை பிடிப்பதற்காக சிங்கம் ஒன்று பின்னால் மிக மிக வேகத்தோடு இதன் மீது பாய்வதற்காக அப்படி வந்திருக்கிறது. இதை இந்த மான் அறியவில்லை. ஆனால் திடீரென்று இது தண்ணீர் குடிக்க அப்படி தலையை தொங்க வைத்த பொழுது அந்த சிங்கம் பலமாக கர்ஜித்தது. சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டாலே அந்த காட்டில் உள்ள மிருகங்களெல்லாம் அப்படி ஒரு கணம் அதிர்ந்து போகும். இந்த மானும் சிங்கத்தினுடைய கர்ஜனை அருகாமையில் கேட்டவுடனே அதுக்கு மான் இயல்பாகவே மிக பயந்த பிராணி. மான், முயல், புறா இவைகளெல்லாம் மிக மிக பயந்த பிராணி. புறா எல்லாம் அப்படியே அதனுடைய இதயம் டக் 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 என்று துடிக்கும். அது பயந்து விட்டதென்றால் லகுவாக பயந்து விடும். அது மாதிரி இந்த மான் பயந்த சுபாவம் உடையது பாருங்கள். அது தன் மீது சிங்கம் பாய்ந்து விட்டது என நினைத்து இது அந்த தண்ணீரை தாண்டி மறுபுறம் போய் தாண்டி சென்று விடலாம் என்று தாவிய பொழுது எதிரே இருந்த கல்லிலே அப்படி கீழே விழுந்து விட்டது, அடிபட்டு கீழே விழுந்து விட்டது. இது முழு மாத கர்ப்பிணியாக இருந்த காரணத்தினால் இது குதித்த வேகத்திலே அதனுடைய குட்டியானது, கன்றானது அது பிரசவித்து விட்டது. இது மலையிலே மோதி அந்த பெண்மான் இறந்து விட்டது. குட்டியானது தண்ணீரிலே விழுந்து விட்டது. இதை தவம் செய்து கொண்டிருந்த இந்த பரதர் பார்க்கிறார். அந்தோ பரிதாபம் என்று இவருடைய உள்ளத்திலே ஒரு கருணை ஏற்படுகிறது. என்ன பாருங்கள், மான் இறந்து விட்டது, குட்டி மானை தண்ணீரில் மிதந்து வருகிறது, அது தண்ணீரில் மாட்டிக்கொண்டது. உடனே தவம் செய்து கொண்டிருந்த பரதர் அதை எடுத்து இது அனாதையாக இருக்கிறது, அதனுடைய தாய்மானும் இல்லை, அந்த தாய்மானும் அதனுடைய கூட்டத்திலிருந்து தவறி வந்திருக்கிறது, இப்பொழுது அனாதையான இந்த குட்டிக்கு ஆதரவு இல்லை, இது நம்மை சரணடைந்திருக்கிறது போலும் என்று நினைத்து சரணடைந்தவர்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. உலகியலிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட சரணடைந்தவர்களை காப்பாற்றுவார்கள். நான் இறை சிந்தனையிலே இருக்கிற நான் இதை காப்பாற்ற வேண்டாமா, நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மான்குட்டியை எடுத்து அதற்கு என்னென்ன உணவுகள் ஆகாரம் கொடுக்க வேண்டுமோ அது மாதிரி கொடுத்து அதை குழந்தை போல வளர்க்கிறார். அதன் மீது அபரிமிதமான அன்பும் ஆசையும் அந்த பரதருக்கு ஏற்படுகிறது. அது எல்லாவற்றையும் துறந்து வந்த அந்த பரதருக்கு இப்பொழுது இந்த மான்குட்டி மீது ஒரு பெரிய பாசம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு புல் பறித்து கொடுப்பது, அதை கூடவே வைத்து கொள்வது, அப்பால் சென்றால் கூட அதை விலங்குகள் கொன்று விடுமோ, நாய் நெறிகள் தூக்கி சென்று விடுமோ என்று சொல்லி அப்படியே வைத்து கொள்வது, அவர் போகின்ற இடமெல்லாம் அதை அழைத்து செல்வது, இது மாதிரி அவருக்கு அதன் மீது பெரிய அன்பு. அப்படி அன்போடு அதை வளர்க்கிறார். ஒவ்வொரு கணமும் அந்த சிந்தனையிலே இருக்கிறார். அந்த மான் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அவ்வளவு ஆர்வம். அதுவும் இவர் தூங்குகின்ற பொழுது பக்கத்திலே படுத்துக்கொள்ளும், இவர் உண்ணுகின்ற பொழுது பக்கத்திலே வந்து இருக்கும், அதற்கும் வேண்டிய உணவுகளை இவர் கொடுப்பார். இது மாதிரி அந்த மான் மீது அதிகப்படியான ஆசையும் பற்றும் ஏற்படுகிறது. அந்த மானை தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் எப்படி வளர்ப்பாளோ, பாசம் வைத்து கொள்வாளோ குழந்தை மீது, அது மாதிரி
அதைவிட பன்மடங்கு ஆசையோடு இவர் வளர்த்தார். இவருடைய அந்த அந்த மான் மீது இவர் அன்பு பொழிவதனால் இவருடைய நித்திய கடமைகள் கூட குறைந்து போய்விட்டது. நாளுக்கு நாள் இவர் தவம் செய்கின்ற நேரம் குறைந்து போய்விட்டது. இவர் மந்திர உச்சாடனம் செய்கின்ற நேரம் குறைந்து போய்விட்டது. இவர் எந்தெந்த விதத்திலே பகவானை வழிபடுவாரோ அந்தந்த நேரமெல்லாம் குறைந்து போய் அதில் அக்கறை அதிகம் இல்லாமல் இப்பொழுது மான் மீது கொண்ட அன்பினால் மான் மீது கொண்ட அக்கறையும் நேரமும் அதிகமாகிவிட்டது. பகவான் மீது உள்ள அக்கறை குறைந்து விட்டது. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு இறுதி காலம் வருகிறது. அப்பொழுது அவருக்கு ஒரே சிந்தனை, நமக்கோ இறுதி காலம், நமக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, மரணதேவன் எப்பொழுது வந்து நம்மை கவ்விக்கொள்வானோ தெரியாது, ஆனால் நாம் போனால் இந்த மான் அனாதையாகிவிடுமே, இதை யார் காப்பாற்றுவார்கள், இந்த மானை காப்பாற்றுபவர்கள் இங்கு யார் உண்டு, இது எப்படியோ அது நம்மை விட்டு போகும்போது அதை ஓனாய் எடுத்து போகுமோ, சிங்கம் கொன்று விடுமோ, ஐயோகோ நாம் அதை விட்டு போகிறோமே என்று மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். அந்த மான் இவர் அன்போடு வளர்த்ததல்லவா, அதுவும் மிக இவருடைய நிலையை அறிந்து ரொம்ப அன்பு பாராட்டி இவர் பக்கத்திலே வந்து படுத்துக்கொண்டு இவரை முத்துவது போலவும் இவருடைய கன்னத்தை நக்குவது போலவும் அது அப்படி பாசாங்கு செய்து, ஏனென்றால் எஜமானன் பிரிந்து செல்கிறார் என்று சொல்லி. சில இடங்களிலே மிருகங்கள் அதைவிட ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள். அது மாடுகளாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அல்லது மற்ற மிருகங்களாக இருந்தாலும் ஆடுகள், இப்படி நாய், இவைகளெல்லாம் எஜமானனுக்கு ஒரு காரியம் என்று சொன்னால் அவ்வளவு பாசத்தை பொழியும். அது மாதிரி இந்த மானும் பக்கத்திலே படுத்து இவருடைய கடைசி நேரத்திலே அவருக்கு சுசுரூசை செய்வது போல அது வந்து படுத்து கிடக்கிறது. என்ன, அடிக்கடி மனத்தை பார்த்து கொள்ளுகிறது, முத்தம் கொடுக்கிறது, இது மாதிரி இருக்கிறது. இவருக்கும் அதே நினைவு ஓடிக்கொண்டே இருக்கிறது. மானையே நினைத்து கொண்டு அவர் தன்னுடைய உயிரை விட்டார். அதனால் பகவான் சொல்லியிருப்பதைப் போல யார் ஒருவர் இறுதி காலத்திலே எதை நினைத்து தன்னுடைய உயிரை விடுகிறார்களோ அதுவாக அதை சார்வார்கள் என்று சொல்லியிருப்பது போல, கீதாச்சாரியன் சொல்லியிருப்பது போல, இந்த பரதனும் மானை நினைந்து தன்னுடைய உயிரை விட்டதனால் அடுத்த பிறவியிலே மானாகவே பிறந்தார். பாருங்கள், எதை நினைத்து நம்முடைய உயிர் பிரிகிறதோ அதுவாக நாம் ஆகிறோம். அப்படி மானாக அடுத்த பிறவியிலே பிறந்தவர், அவருக்கு அவர் நல்ல ஆட்சி செய்தவர், நல்ல தவம் செய்தவர். ஆகவே அந்த தவத்தின் பயன் எங்கே நாம் முற்பிறவியிலே விட்டோமோ அந்த நிலை அடுத்த பிறவிக்கு வரும். அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் தீய காரியங்களாக இருந்தாலும், பொதுவாக ஆன்ம நிலையிலே படியேறி போகின்றவர்கள் ஒருவேளை அந்த சாதனை மார்க்கத்திலே போகின்ற பொழுது கீழே விழுந்து போய்விட்டார்கள் என்றால் கூட, கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய உயிரை விட்டு விட்டார்கள் என்றால் கூட, எந்த இடத்தில் அவர்கள் விட்டாரோ அடுத்த ஜென்மத்திலே அந்த இடத்திலிருந்து தொடர்வதற்கு பகவான் அருள் புரிவார். இங்கு பாருங்கள், அந்த பரதன் அவன் நேர்மையான ஆட்சியாளன், நல்ல ஒரு சத் ஆத்மா. அவர் நல்ல தவம் செய்தவர். கடைசி நேரத்திலே மான் மீது கொண்ட அந்த ஆசையினால் இப்பொழுது மானாக பிறந்தார். ஆகவே இவருக்கு முன்பிறவியினுடைய ஞாபகம் இருக்கிறது. தான் பரதனாக இருந்தோம், தவம் செய்தோம், இப்பொழுது மான் மேல் கொண்ட ஆசையினால் மானாக பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த ஞாபகம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது மிக ஜாக்கிரதையாக நாம் மான் போல் பிறந்திருக்கிறோம், இந்த பிறவியிலே நாம் எள்ளளவும் தப்பி போய்விடக்கூடாது என்று சொல்லி கானகத்திலே இருந்த ஒரு ஆசிரமத்தின் பக்கம், அந்த ஆசிரம சூழ்நிலையிலே இவருடைய வாழ்க்கையை, அந்த மான் ஜென்மத்தை கழிக்க வேண்டும் என்று சொல்லி பிற மான்களோடு சேராமல் மற்றுமுள்ள வேறு எண்ணங்கள் இல்லாமல் அந்த ஆசிரமத்தை சுற்றியே வந்து அங்கேயே அது இருந்து கொண்டு, சில நேரங்களில் பார்க்கலாம், இங்கு நாய் பூனை இப்படி வரும் நம்முடைய குருகுலத்துக்கு கூட. அவர்களெல்லாம் யார் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் பகவானோடு தொடர்பு, இறைவனோடு தொடர்புடையவர்கள். அவர்கள் ஆசிரமவாசிகளாக இங்கு கிடைக்கின்ற சைவ உணவை சாப்பிட்டு கொண்டு இங்கேயே இருந்து கொண்டு அவர்கள் காலத்தை கழிப்பார்கள். அதனால் யார் என்று நாம் சொல்ல முடியாது. அதுபோல இவர் அந்த முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் இருந்த காரணத்தினால்
இவர் அதை உணர்ந்து, ஐயோ நாம் முன்பிறவியிலே தவறு செய்து விட்டோம், எவ்வளவு பெரிய தவம் செய்தும் கூட நமக்கு அந்த அந்த நிலையிலே நாம் வீழ்ந்து விட்டோம், இனி அப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே மானாக இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தோடு நல்ல வண்ணம் வாழ்ந்து அந்த பிறவியை முடித்தது. அடுத்த பிறவி எங்கே வருகிறார்? அவர் உணர்ந்தல்லவா போயிருக்கிறார். ஆகவே அடுத்த பிறவியிலே ஒரு அந்தணர் வீட்டிலே பிறக்கிறார். அந்த அந்தணருக்கு மூத்த மனைவியின் மூலம் 7 பிள்ளைகள், இரண்டாவது மனைவியின் மூலம் 3 பிள்ளைகள், 2வது சூலிலே அவர் இரட்டை பிள்ளைகள், அதில் ஒரு பையனாக இவர் பிறக்கிறார். பிறந்தால் இவருக்கு அந்த ஞாபகம் இருக்கிறது. எந்த ஞாபகம்? பூர்வ ஞாபகம் இருக்கிறது. அதனால் இப்பொழுது மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. பரம்பொருளே, நான் இந்த மனித பிறவியிலிருந்து நான் கிடைத்திருக்கிற இந்த மனித பிறவியை நல்ல வண்ணம் பயன்படுத்தி எந்த விதமான சிக்கல்களிலும் எந்த விதமான நம்மை பந்தப்படுத்துகிற விதத்திலும் சிக்கி கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கரையேறி போக வேண்டும், உம்முடைய திருவடி அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த லட்சியம் மனதில் இருப்பதனால் இவர் அதிகம் பேசுவதில்லை. அப்படி என்றால் இவருக்கு பேச்சு அதிகம் வராது என்று சொல்வார்கள். இவர் எந்த காரியத்தையும் முழுமையாக கவனிப்பதில்லை. ஒரு 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 சாதாரண நிலைக்கு செவி கேட்கும், ஆனால் கேட்காதவர் போல் இருப்பார். மூக்கு முகரும் முகராதது போல் இருப்பார். கண் காணும் காணாதவர் போல் இருப்பார். நல்ல பேசுவார், ஆனால் பேசாமல் இருப்பார். இது மாதிரி தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு, அப்படி இருந்தால் கண்காது கேட்காத மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? மூடன் என்று சொல்லுவாங்க, அல்லது பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க, அல்லது பிறவியிலே இவன் இப்படித்தான் கொஞ்சம் 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 புத்தி குறவு பார்த்துருங்க அப்படி சொல்லுவாங்க அல்லவா? அது மாதிரி இவனை கொஞ்சம் எல்லோரும் என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். ஆனால் தந்தை நல்ல படித்தவர், அந்தணர், அவர் வேதம் படித்தவர், அவர் தான் கற்ற கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் அல்லவா? இவனுக்கு மூத்தவர்களுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தார். இவருக்கு மூத்தவர்களுக்கெல்லாம், இவருக்கும் இவன் இளைய பிள்ளை அல்லவா, இவனும் ஏதாவது இந்த வேதமோ சாஸ்திரங்களோ தெரிந்தால் தானே அவன் இந்த உலகத்திலே வாழ முடியும் அப்படி என்று சொல்லி இவருக்கு நல்லா படித்து கொடுத்தார். ஆனால் படித்ததை இவர் திரும்ப சொல்ல மாட்டார். இவரே ஒரு நடிப்பில் அல்லவா இருக்கிறார். அது மாதிரி புரியாதது போல் இருப்பார். எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப சொல்ல மாட்டார். ஒரு மத்து பிடித்தது போல, மூளை பலம் குறைந்தவர் போல அப்படியெல்லாம் இருப்பார். அதனால் தந்தை திரும்ப திரும்ப பல வேத சாகைகளெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தார். எல்லாம் ஒன்றும் இவருக்கு நல்லா புரியலை. ஆனால் கடைசியில் அவரும் இறந்து போயிட்டார். இவர் கொஞ்சம் கிடைக்கிற உணவை நல்லா சாப்பிடுவார், திடமாக இருந்தார், காரியங்கள் செய்தார். இந்த அண்ணன்மார்கள் இவன் கொஞ்சம் பிறவிலே இதுதான் அப்படின்னு சொன்னால் இவர் யாரும் கூப்பிட்டா போய் வேலை செய்வார். அண்ணன்மார்கள் கூட அவங்க தோட்டத்தில் வயலில் எல்லாம் வேலை செய்ய கூப்பிட்டா போவார். ஆனால் இவர் தெளிவாக எதையும் செய்ய மாட்டார். அது மாதிரி நடிப்பார். குண்டு தோண்ட சொன்னால் தோண்டிக்கிட்டே இருப்பார். என்ன இந்த மண்ணை எடுத்து இங்கே போடுன்னு சொன்னால் போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி சாப்பாடு போட்டால் அதில் அரிசியோ கல்லோ எது இருக்குன்னு சொல்லி பார்க்க மாட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். எது போட்டாலும் சாப்பிடுவார். எதை சொன்னாலும் அதை செய்வார். அதாவது ஒரு மந்த புத்தி உள்ளவர் போல. அதனால் அவங்க என்ன செய்வாங்க? அந்த அண்ணன்மாருடைய மனைவி அண்ணிமார்களெல்லாம் இவருக்கு வேண்டாத பழைய கஞ்சி, 2 நாள் கழித்து புளிச்சு போனது, நாய்க்கு கொட்டக்கூடியது, இது மாதிரியெல்லாம் போடுவாங்க. வயலில் போய் வேலையை செய்ய சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒன்று ஒரு மடத்தனமாக வேலை செய்வாருன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல திடகாத்திரம் உண்டு, ஆனால் வேலை செய்வார். ஆனால் எல்லாம் ஒரு அது என்ன ஒரு புத்தி கூர்மமாக செய்ய மாட்டார். இவர் வேணும்னே ஒரு ஜடம் போல இருக்கிறார். அதனால் இவருக்கு இந்த பிறவியில் என்ன பேர்? ஜடபரதர். இந்த பிறவியில் ஜடபரதர். ஒரு ஜடம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஜடம் என்றால் இந்த மரம் செடி இது மாதிரி, அதுதானே ஜடம் இல்லையா? அப்படி இருப்பார். இவர் இப்படி நாட்கள் கழிந்தது. எங்கேயாவது சுற்றுவார், எங்கேயாவது கண்ட இடத்தில் தூங்குவார். அந்த அண்ணன் அவர்களும் பிறகு கவனிப்பதில்லை. இவன் இப்படித்தான் என்று சொல்லி இருப்பார்கள். இவர் அப்படி சுற்றுவார், வயல்வெளிகளில் போவார், யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார், எங்கு கண்ட இடத்தில் தூங்குவார். இது மாதிரி அந்த பக்கத்து கிராமங்களெல்லாம் சுற்றி கொண்டு வருகிறார். ஒரு சமயம் இவர் அப்படியே கொஞ்சம் இரவு பொழுதிலே அங்கே ரோட்டோரத்தில் இருந்த ஒரு கல்
அந்த கல் மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார். இவர் தான் தனிமையை விரும்பக்கூடியவர் தானே. என்ன எங்கிருந்தாலும் சித்தம் போக்கு சிவம் போக்கு சிவனே என்று இருப்பது தானே. அதுதானே அந்த அந்த யோக நிலையினுடைய. இறைவனை சிந்தித்திருப்பார் இல்லையா, அது வேறு விஷயம். இறைவனை சிந்தித்து சதா சர்வம் இந்த இந்த புயல்கள், இந்த கொடூரமான அலைகள், இந்த கஷ்ட நஷ்டங்கள் உள்ள இந்த உலகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர் எதிலையும் விருப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி ஆனால் சித்தத்தை சிவன்பால் வைத்து என்ன பித்தனை போல் சித்தனை போல் பாலனை போல் அப்படி இருப்பார். அதனால் அப்படி இரவு பொழுதில் ஒரு இடத்துல அப்படி ஒரு கல் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. குத்துக்கல் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படி அதில் உட்கார்ந்துருக்கிறாரு. காட்டில் இந்த அபச்சார வேள்வி செய்கிறவர்கள், அபச்சார வேள்வி என்று சொன்னால் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வேள்வி, அல்லது பெரிய காமிய இஷ்டத்தோடு சில வேள்விகளை செய்வார்கள் காட்டுவாசிகள். அந்த காட்டுவாசிகளின் தலைவன் இன்றைக்கு காளிக்கு பெரிய பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி காளிக்கு பூஜை செய்வதற்கு நரபலி கொடுக்க வேண்டும். நரபலி என்றால் மனித பலி கொடுக்க வேண்டும். அப்படி நரபலி கொடுப்பதற்கு ஆள் கிடைக்குமா, சீக்கிரமாக பிடித்து வாருங்கள் என்று அந்த தலைவன் சொல்ல, அவனுடைய ஏவலாட்கள் அவர்களெல்லாம் துஷ்டர்கள் அல்லவா, கொஞ்சம் சொன்னால் போதுமே யாரையாவது பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். அது மாதிரி காட்டிலே சுற்றி கொண்டு ஆள் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த ஜடபரதனை இங்கே தனிமையாக இருக்கிறத பார்த்தார்கள். அவர்கள் வந்த உடனே வா இங்கே அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் மறுப்பு சொல்லக்கூடிய ஆளா இல்லையா, எதுவும் எதிர்ப்பு சொல்ல மாட்டார், மறுப்பு சொல்ல மாட்டார், அதுக்காக வேண்டி வரமாட்டேன் என்று சொல்ல மாட்டார். எங்கே கூடுறிய யார் நீங்கன்னு கேட்பாரா, கேட்க மாட்டார். அப்படி போனால் அவங்க கூட பொய்யாச்சுது. அந்த காட்டில் அவங்க பெரிய பூஜைக்கெல்லாம் ஏற்பாடாக இருக்குது. அங்கே பெரிய பந்தங்களெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் காளி உருவத்தை இது பண்ணி அதுக்கு நல்ல மாலைகளெல்லாம் போட்டு அங்கே பெரிய ராத்திரி 12 மணிக்கு பெரிய என்ன பூஜை, அது தமோ பூஜை இல்லையா, தமோ குண பூஜை, அது மாதிரி பூஜை எல்லாம் இருக்குது, எல்லாம் ஏற்பாடாக இருக்குது. இவரை வெளிச்சத்தில் வந்தோடனே இவரை சுத்தபத்தம் பார்க்குறாங்க. நகம் கால் கை எல்லாம் சரியாக இருக்குதா. ஏனென்று சொன்னால் நரபலி கொடுப்பதற்கு என்ன ஊனம் இருக்கக்கூடாது, ஊனம் இல்லாத ஆளாக இருக்கணும். அதனால் பார்த்தாங்க. இவர் ஊனம் இன்னும் இல்லை, ஆளும் திடமாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார் இல்லையா. அப்படி இருந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருக்க ஆள் நல்ல ஆள் தான், அதுவும் எவ்வளோ வயசு எவ்வளோ பருவம் அப்படின்னு. பிறகு இவரை குளிப்பாட்டி என்ன இவருக்கு நல்ல துணியெல்லாம் எடுத்து கொடுத்து புத்தாடையெல்லாம் போட்டு, இந்த கடையனுக்கும் இப்படி வேடம் போடுறதுக்கு போட்டது மாதிரி கொடுத்தது மாதிரி எல்லாம் புதுசு ஆடையெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு என்ன கொண்டு பீடத்தில் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, அதுவரை அப்படிப்பட்ட சாப்பாடு இவருக்கு கிடைச்சதே இல்லை. என்ன சாப்பாடு போடுறாங்க, நல்ல பாயசம் பப்படத்தோடு நல்ல அறுசுவை பாயசம் சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட வச்சு கொண்டு அந்த பீடத்தில் உட்கார வச்சு ஒரு மாலையும் போட்டு. கொல்ல போகிற ஆட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன போடுவாங்க, கழுத்தில் மாலை போடுவாங்க. என்ன அடுத்த நிமிஷம் கொல்லுவான், ஆனால் அதுக்கு மாலை போடுவான். பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கே இவரை கொண்டு உட்கார வச்சுருக்கு. காளி தேவிக்கு பெரிய பூஜை வருது, வைக்கிறாங்க. இவர் பேசாமல் இருக்கிறாரு. இவருக்கு என்னதுக்கு அதுக்குன்னு ஒன்றும் இல்லை, இவர் தான் ஜடபரதராச்சார், அப்படி இருக்கிறாரு. அங்கே டமாரம் கொட்டு மேளம் மற்றும் உள்ள நையாண்டி மேளம், அதுக்கப்புறம் என்ன சிங்காரி மேளம், இதெல்லாம் போட்டு காட்டில் என்ன போட்டு அடிக்கிறான். பெரிய நேரம் ஆகியாச்சு. என்ன கொடுக்கணும், தீபாராதனை தான் கொடுக்கணும். அந்த நேரம் ஆகியாச்சு. அப்போ உடனே எல்லாம் உஜாராகிறாங்க. அப்போ அந்த பூஜாரி பெரிய வாள் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ பலிதானே கொடுக்கணும், உதிரப்பலி கொடுக்கணும். அப்போ தலையை வெட்டணும். அப்போ தானே குபியில்னு ரத்தம் அடியும். அப்போ தானே சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன பன்றிகளாக இருந்தால் என்ன எள்ளில் குத்தி கீறுறாங்க. ஆடுன்னு சொன்னால் கழுத்தை நீட்ட சொல்லி இப்படி என்ன செய்வாங்க, கொலையை ஆட்டிக்கிட்டு கழுத்தில் ஒரு வெட்டு போடுவாங்க இல்லையா. நம்ம சாதா செய்கிறது தானே இல்லையா. அது மாதிரி இங்கே ஜடபரதரை வெட்டுறதுக்கு அவன் வாழை எடுத்துட்டு ரொம்ப வீராவேசமாக வாரான். அப்படி ஓங்கும்போது உடனே காளி தேவி, அவள் உலக நாயகி இல்லையா, எல்லா உயிர்க்கும் உயிர்க்குயிராய் இருப்பவள் அல்லவா, உலகத்தை எல்லாம் ஈன்று ஞாலமெல்லாம் ஈன்றும் கன்னியன நியாயமூரைக்குதம்மா இல்லையா. அந்த தாய் யாரு, இந்த உலகத்தை எல்லாம் ஈன்றவள். பூத்தவளே
புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே. இல்லையா? இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்து அப்படி இருக்கிற உலக மாதா, உலகத்தாய், அந்த பூர்ணேஸ்வரி, புவனேஸ்வரி, மகேஸ்வரி, அந்த தாய் யாவர்க்கும் முதல்வியாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரி, அவள் இப்படி ஒரு ஜடபரதனை, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜடபரதனை, தன் அன்பு பிள்ளையை வெட்ட விடுவாளா? என்ன செய்தா? அப்படி ஆக்ரோஷமாக எழுந்தா. பூஜாரி கையில் இருக்கிற அந்த வாள் என்ன அவள் கைக்கு போயிட்டுது. அவளுக்கு மற்றபடியும் யாரும் கொடுக்காண்டாம். வாள் கேடம் எல்லாம் வச்சிருப்பா. இல்லை, காளியை பார்த்துருக்கிறீங்களா? காளியை பார்த்துருக்கிறீங்களா? அப்படி இருப்பா இல்லையா? அண்ட பகிரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. இல்லையா? எப்படி அந்த மதுகைடவர்கள் வந்த பொழுது யாராலும் அவர்களை எதிர்க்க முடியாத சமயம் எல்லா ஆற்றலையும் ஒரு சேர்த்து அப்படி வந்து நின்னல்ல காளி. அந்த காளி வந்து அந்த வாளாயுதத்தை எடுத்து அங்கே நின்னவர்களுடைய தலையெல்லாம் ஒரு செகண்டில் டக் 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 எல்லாம் பூஜாரி உட்பட எல்லாருக்கும் தலையும் வெட்டி போட்டா. ஜடபரதருக்கு இது ஒன்றும் தெரியாது. காளி வந்தா வெட்டுனா ஒன்றும் இல்லை, அவருக்கு எல்லாம் ஒன்று தான். என்ன, அம்மா வருவார், அவருக்காக வேண்டி எல்லாம் நடக்கும். இல்லை, அது அம்மா உனக்கு நன்றி எண்ணிட்டு வணங்கி கும்பிட்டு அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் அவரே பூர்ணமாக இருக்கிறார். அவர் பாட்டுக்கு அவரை வேற இப்போ ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை, அதனால அப்படி போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதன் பிறகு ஒரு நாள் இப்படி ரகுகுண மன்னன்ங்கிற பக்கத்து நாட்டை சேர்ந்த மன்னன், அவன் பெரிய தெய்வீக பக்தி உடையவன் தான். நல்ல முறையிலே ஆட்சி செய்யக்கூடிய, அறநெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடியவன். அவனுக்கு பெரிய ஆசை, ஞானத்தை பற்றி தெரியணும், ஞானத்தை பற்றி தெரியணும், கடவுளை பற்றி தெரியணும்னு ஆசை. அந்த ஆசையில் அந்த ரகுகுண மன்னன் கபில தேவர் இருக்கார்ல, அந்த 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 கபில தேவர், அதற்கு அடுத்தால வந்த ஒரு அவதாரம் எது வேறு கவனிங்க, யாராவது சொல்லுங்க. ரிஷபதேவர். என்ன, ரிஷபதேவர்கிட்ட போய் பாடம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரகுகுணன் எதில் ஏறி போகிறான்? பல்லக்கில் ஏறி போகிறான். பல்லக்கை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும்ல, அப்படி பல்லக்கில் அவன் போயிட்டே இருக்கிறான். இப்படி போகும்போது இந்த பல்லக்கு தூக்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தது. என்ன, சுமக்கிறது கொஞ்சம் நெடுந்தூரம் நடந்து போகிறது, ஒரு மாற்று ஆள் கிடச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மாற்று ஆள்கள் எப்பொழுதும் 1-2 வச்சிருப்பாங்க. இப்போ மாற்று ஆள் இல்லை, அதனால் யாராவது கிடச்சா நம்ம ஒரு மாற்று ஆளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ராஜாவுக்கு காரியம் இல்லையா, ராஜாவுக்கு பல்லக்கு தூக்கி போகிறது இல்லையா. அப்படி போகும்போது இவரை கண்டாங்க. யாரை? ஜடபரதர் அந்த பக்கம் போகிறாரு. அவரை போய் கூப்பிட்டாங்க, வந்தார். அவரை கூப்பிடணுன்னா வேண்டாமல் பிடிச்சிட்டே வந்துடலாமே, இந்த ஆடு மாடு மாதிரி தானே, அப்படி கொண்டு வந்துடலாம். அப்படி வந்த உடனே இது தூக்கணுன்னே அவர் தூக்கினார். ஆனால் அந்த முன்னால் தூக்கிட்டு மற்ற 4 பேர் தூக்கினால ஒரு ஆளுக்கு என்ன ஓய்வு கிடைக்கும், இவரை முன்னே தூக்க சொன்னாங்க. இவர் தொல்லை தூக்கிக்கிட்டார். அப்போ மற்ற 3 பேர், இவர் புதுசாக உள்ள இவருக்கான ஏதாவது எறும்பு மேலே மிதிச்சிடக்கூடாது. தரையில் பார்த்தே போகிறாரு ரொம்ப கவனமாக. எறும்போ எதுவும் இருந்தன்னா உடனே அவர் எட்டி சாடிடுவார். என்ன, அப்படி போவார். அப்போ பல்லக்க தூக்குறவர் ஒரு ஆள் எட்டி சாடனா மற்ற ஆளுகளுக்கு தொந்தரவாக இருக்கும். அங்கே மேலே இருக்கிறவருக்கு இந்த டிரைவிங் தெரியாத ஆள் பிரேக்கு போட்டது போல இருக்கும். என்னையா ஒழுங்காக ஓட்டு வண்டியை, சும்மா பிரேக்கு போட்டு என்ன முன்ன அடிக்கவும் இல்லை, இது மாதிரி சொல்லுவாங்கல்ல. ராஜா சும்மாயா சொல்லுவார், அவருக்கு பூ போல் கொண்டு போகணும். பூ பல்லக்கு எல்லாம் ஒரே மட்டமாக இருக்கணும். சாமி கூட பல்லக்கில் போனால் அவர் சத்தம் போட மாட்டார், இவனை எப்படியும் மேலங்கீழே தூக்குவான். அப்படி தானே நமக்கு அந்த இந்த ஜெயந்தி விழாவுக்கு மற்றதுக்கெல்லாம் இவங்க எப்படியும் தூக்குவாங்க. ஆனால் சாமி ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம பிள்ளைகள் தானே நிட்டு. ராஜா சும்மா இருப்பாரா? ராஜா வந்து ரொம்ப கவனமாக கொண்டு போகணும். இவர் இடையே இப்படி துள்ளி போனால் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, அது யார் ஐயா இப்படி தூக்குறது, பல்லக்க தூக்குறது யார், தூக்க தெரியாதா அப்படின்னு. அது எங்களை கோபிச்சுக்கிடாங்க ராஜா, நாங்கள் எப்பவும் ஒழுங்காக தான் தூக்கக்கூடிய ஆள், எங்களுக்கு தண்டனை தந்துடுறாங்க. புதுசாக ஒருத்தன் வந்து சேர்ந்தான் இந்த கூட்டத்தில், அவன் தான் அப்பப்போ துள்ளிக்கிடுறான். சரி நல்லா தூக்குனாரு. அடுத்தால போனாலும் அது மாதிரி தான். இவருக்கு யாரையை பற்றியும் சேட்டை பண்ணாண்டாமல், இவரு சும்மா ராஜாவாவது மந்திரியாவது, இவருக்கு அப்படி ஒன்றும் இல்லைல்ல. அதனால் அவர் என்ன செய்தார்,
அடுத்தால உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துட்டு, யாருடா பலம் இல்லாதவனா தூக்குறதுக்கு? நல்ல சாப்பிட இல்லையா? ஒழுங்கா தூக்க தெரியாதா? தடி போல இருக்கிறிய? அப்படி இப்படி பேசினார். உடனே இவர் ஒன்றும் சொல்லலை, பொறுத்துக்கிட்டார், ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது முறையும் அப்படி இவருக்கு பழையபடி தான் அந்த துள்ளி துள்ளி போகிறாரு. ரெண்டாவது முறை அவருக்கு ராஜாவுக்கு கோபம் வரமில்ல, வராத ஆளுக்கும் வரமில்ல. அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்து ரொம்ப இவரை பற்றி பேசிட்டார். நான் ராஜா இருக்கிறேன், உனக்கு தண்டனை தான் தரணும், என்ன உனக்கு தலையை வெட்டணுன்னாலும் நான் வெட்டிடுவேன். ராஜா தண்டனைக்கு நீ ஆளாக போறியா? உன் சொன்ன தெரியாதா? புத்தி இல்லையா? அறிவு இல்லையா? இப்படியா பல்லக்கு தூக்குவாங்க? அப்படி ஒன்றும் அதுவரை வாய் பேசாமல் அப்படி ஊமை போல் நடிச்சுக்கிட்டு அவர் இருந்தவர். அப்பந்தான் அந்த ரகுகுணனுக்கு ஜடபரதர் அப்படியே சொல்கிறார். அதை அவருடைய வார்த்தையிலே நம்ம கொஞ்சம் பார்த்துலாம். மானிடம் அனுபவிக்கும். ஜடபரதர் அதாவது ரகுணனுக்கு ஞானத்தை சொல்கிறாரு. அப்போது அவர் முதல் கட்டமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீ இன்னைக்கு ராஜாவாக இருக்கலாம், என்னைய பல்லக்கு தூக்குறவ நான் நினைக்கலாம். இது எதனால் வந்தது? இந்த உடம்பால் வந்ததா அல்லது உன்னுடைய அதிகாரத்தினால் வந்ததா? இது எப்படி வந்தது? நீ என்னைய முட்டாள் தடியனாக இருக்கிறா அப்படின்னா இந்த உடம்பு என்னது? இந்த உடம்புக்கு ஏதேனும் ஆற்றல் உண்டா? உன்னுடைய உடம்புக்கு தான் ஆற்றல் உண்டா? இப்படியெல்லாம் கேட்டார். ஒரு 4-5 விவரங்கள் இப்படி சொன்ன உடனே அந்த ரகுகுணனுக்கு அவனுக்கு ஏற்கனவே ஞானத்தாகம் உள்ளவன் தான். இந்த ஆளை சாதாரண ஆளுன்னு நினச்சி நம்ம இப்படி பேசிட்டோம், தாறுமாறாக ஏதோ சொல்லிட்டோம். ஆனால் இந்த ஆள் பேசுகிறதுலேருந்து பார்த்தா இவர் ஒரு ஞானவான் அப்படி அல்லவா இருக்கிறார். அப்படி என்று சொல்லி ரதத்தில் இருந்து அந்த பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி இவரை வணங்கி, நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வந்த பெரியவங்களா அல்லது பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இவர்கள் நீங்கள் இந்த கோலத்தில் வந்திருக்கிறீங்களா? யாருன்னு எனக்கு சொல்லணும். நீங்கள் எனக்கு கண் திறந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் உபதேசம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரகுகுணன் மன்றாடி கேட்குறான். அப்போது அவ சில கேள்விகள் கேட்குறான். அந்தணரே, நோயினால் பீடிக்கப்பட்ட நல்ல மருந்து போலும், வெம்மையில் வாடியவனுக்கு குளிர்ந்த தண்ணீர் போலும் இந்த உடலே நான் என் 2 பாதங்கள், அதற்கு மேல் கணுக்கால், முழங்கால், தொடை, இவையெல்லாம் எதனால் வந்தது? பஞ்சபூதத்தினால் வந்தது. அந்த தோள்பட்டைக்கு மேல் மரத்திலான பல்லக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளுக்கு மேலே என்ன வச்சிருக்குது? இந்த பல்லக்கு வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சௌவீர தேசத்து அரசன் என்று பெயர் கொண்ட ஓர் உடல் அமர்ந்திருக்கிறது. இதுவும் உடல் தான், அதுவும் அமர்ந்திருக்கிறது. அந்த உடலில் யான் எனது என்கிற பற்று ஊறிய நீ, நான் சிந்து தேசத்து அரசன் என்னும் செருக்குடன் விற்றிருக்கிறாய். இந்த உடல் எப்படி இந்த நிலம், நீர்த்தி, காற்று ஆகியவற்றில் ஒன்றோ அதுபோலத்தான் நீ. ஆனால் நான் சிந்து தேசத்து அரசன் என்று செருக்குடன் சொல்லுகிறாயே, நான் அரசன், எனது பல்லக்கு நீ தூக்குகிறவன் என்று சொல்லுகிறாயே, இதனால் உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? இதனால் என்ன பெருமை இருக்கிறது? உண்மையில் நீ சற்றும் இரக்கமற்ற கொடியவன், கர்வம் பிடித்தவன். ஏழை எளியவர்களான இந்த பணியாட்களை வலுவில் பிடித்து வந்து பல்லக்கில் தூக்க வைத்திருக்கிறாயே. ஆனால் பெரியோர்கள் அவையில் நான் மக்களை காப்பவன் என்று தற்புகழ்ச்சி பேசி திரிகிறாய். இது உனக்கு சற்றும் அழகல்ல. அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இப்புவியில் தோன்றி பின் அதிலேயே தான் ஒடுங்குகின்றன. எல்லா ஜீவராசிகளும் இந்த புவியில் தோன்றுகின்றன, அதிலே அடங்கி போகிறது. அதனால தான் திருநீர் நமக்கு சொல்லுது, முடியுடை மன்னனும் இறுதியில் பிடி சாம்பல் ஆவது உறுதி, முடியுட மன்னனும் இறுதியில் பிடி மண் ஆவது உறுதி. இந்த பூமியில் தோன்றியது பூமியிலே அழிந்து போகிறது. இது நமக்கு தெரிந்ததுதான். செயல்முறையின் வேறுபாடுகளால் உலக நடைமுறையில் பல பெயர்கள் காணப்படுகின்றன.
இதை தவிர இந்த உலக நடைமுறைக்கு வேறு உண்மையான காரணம் என்னவாக இருக்க முடியும்? நீயே சொல் அப்படின்னு கேட்குறார். இப்படி பல்வேறு விதத்திலே அந்த ரகுகுணனுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறார். ஆகவே மானிடப் பிறவி பெற்றவன் பற்றற்ற சான்றோர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த நல்லார் இணக்கத்தினால் பெற்ற ஆன்ம ஞானம் பகுத்தறிவு என்னும் கூரிய வாழ் கொண்டு தனது இவ்வுலகத்திய தலைகளை அறுத்தறிய வேண்டும். இதுதான் செய்ய வேண்டியது. பகவானது கல்யாண குணங்களை வாயார பாட வேண்டும், பிறர் சொல்ல கேட்க வேண்டும். அதனால் பக்தி உணர்வு பெற்று இந்த சம்சார மார்க்கத்தை மிக எளிதாக பகவானை அடைய வேண்டும். அது அல்லாமல் இது நான் என்ற அகந்தையோடு இது என் பதவி, நான், இது என் சொத்து, என் மனை என்று சொல்லுகின்ற விதத்திலே யான் எனது என்ற பற்றுக்களை வைத்து இருந்தாய் என்று சொன்னால் ஒரு காலும் அதிலிருந்து நீ விடைபெற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த சம்சார சாகர வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வணிகர்கள் கூட்டம் ஒரு காட்டுக்குள்ளே அகப்பட்டு கொண்டது என்று சொன்னால் அந்த காட்டிலே எப்படி அவர்கள் சிக்கி தவிப்பார்களோ, அதிலிருந்து மீள முடியாமல் அங்கேயே செத்து மடிவார்களோ, அது போன்ற வாழ்க்கை என்று அந்த சம்சாரத்தை பற்றி சொல்கிறார். சம்சாரம் என்று சொன்னால் இந்த உலகியல் வாழ்க்கை. காட்டில் போனால் என்ன ஆகும்? ஓநாய்கள் விரட்டும், சிங்கம் பயமுறுத்தும், யானை துரத்தும், கள்ளர்கள் பொருளை கவர்ந்து செல்வார்கள். நாம் வாழ முடியாது, திக்கு தெரியாது, திசை தெரியாது இல்லையா? எவ்வளவோ துயரங்கள் வந்து சேரும். தண்ணீர் கிடைக்காது, உணவு கிடைக்காது. அது மாதிரி அவர்கள் அலைந்து வெயிலும் பனியும் மழையும் அது மாதிரி எல்லா விதத்திலும் காட்டில் மாட்டிக்கொண்டவன். இது மாதிரி தான் சம்சார வாழ்க்கை அப்படி என்று சொல்லி அடுத்த அத்தியாயத்திலே இதற்கு நீங்கள் இந்த உலகியல் வாழ்க்கையில் என்ன உதாரணம் சொல்லப் போகிறீர்கள்? இப்பொழுது சூஷமாக காட்டை பற்றி சொல்லிவிட்டீர்கள். இந்த சம்சாரம் என்பதற்கு அது எப்படி விளங்கும் அப்படி என்று சொன்னால், இந்த உலகமும் மனிதர்கள் போலத்தானே இங்கு சிங்கம் புலியெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்து வீடு, நம்மோடு இருப்பவர்கள், நம்ம நேசிக்கிறவர்கள் எல்லாம் யார்? சிங்கம் புலி. ஆனால் மனித சட்டை தாங்கி இருக்கு. என்ன, நம்ம ஒரு ஆள் வருதுன்னு நினைப்போம், அவங்கள்ட்ட என்ன காம குரோத லோபம் எந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? தெரியாது. எப்படி நம்ம பொருளை கொள்ளையடிப்பாங்க, எப்படி நம்ம அழிப்பாங்க, எது மாதிரி நம்மளை எதிர்ப்பாங்க தெரியுமா? தெரியாது. நம்மக்கிட்ட பார்த்து என்ன செய்வாங்க? சார் வணக்கம், ஐயா வணக்கம் சொல்லுவாங்க. அடுத்த நேரம் பக்கத்தில் போய் என்ன சொல்லுவாங்க? செத்துன்னு போகிறாமில்ல, அல்லட்டு நானே இவனை தூக்க வேண்டி தான் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இதுதான். இது மாதிரி கடன் கொடுத்தவன் கடன் தரமாட்டான், என்ன வட்டிக்கு கொடுத்தவன் வட்டியை திரும்ப கொடுக்க மாட்டான், அல்லது பணத்தை பறிச்சிடுவான், அவனுடைய உல்லாச வாழ்க்கைக்காக வேண்டி சொத்து சுகங்களை பறிச்சுக்கிடுவான், களவு செய்வான். எது மாதிரி எத்தனையோ அரசாங்கம் பறிச்சுக்கிடும். இது மாதிரியெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிரம் உதாரணங்கள் எல்லாம் காட்டில் இருப்பது போல இந்த உலக வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. சம்சாரம் என்று சொல்லுகின்ற இந்த காட்டிலே இவ்வளவு சூறாவளியான காரியங்கள் இருக்கின்றன. அப்படி என்று சொல்லி அந்த ரகுகுணனுக்கு நல்ல புத்தியை சொல்லுகிறார். அதனுடைய நிலையிலே சொல்லுகிறார். ஆகவே அரசே, ராஜரிஷியான பரதரது திருக்கல்யாண குணங்களையும் செயல்களையும் பக்தர்களும் கூட புகழ்ந்து பேசுகிறார்கள். ராஜரிஷி அவர் பரதர். அவரது இந்த சரிதம் எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது. இதை படிக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர் கூறப்பட்டிருக்கிற நிலையிலே, இந்த வாழ்வியல் நிலையிலே சிக்கி கொள்ளாமல் இதிலிருந்து விடுபட்டு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற முறையோடு, பகவத் சிந்தனையோடு பகவானை நினைத்து அவருடைய அருளை பெற்று கரையேற வேண்டிய நிலையிலே நாம் கரையேறி போக வேண்டும். இந்த பிரச்சனைக்குரிய சம்சார சாகரத்திலே மீண்டும் விழுந்து நாம் அதிலே மக்கி போய்விடக்கூடாது. பகவானையே சரணமாக அடைய வேண்டும். பகவான் தான் நம் எல்லோருக்கும் ஆதாரணம். அந்த பகவானை அடைவதற்கு எளிய வழி பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி கேட்பது, நல்லோருடைய இணக்கம், பகவானுடைய நாமத்தை சிந்திப்பது, பகவானுடைய நாமத்தை ஜெபிப்பது, பகவானையே தோத்திரம் செய்வது, பகவானையே மனதில் நினைந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை சார்ந்திருக்கின்ற இந்த அல்லல்களெல்லாம் நீங்கி போகும். மனம் திடம்பெறும். மனம் திடம்பெறுகின்ற பொழுது மனத்தில் ஒளி உண்டாகும்.
ஒளியுள்ள இதயத்திலே பகவான் தோன்றி நமக்கு அருள்பாலிப்பார். சத்குருநாத மகராஜிக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. योगी राम सूरत कुमार जय गुरु राया।